வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது லாஸ்ட் கிளாஸ் மேடம் வந்து இந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அளவீடுகள் பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கமும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய 1 மார்க் டெஸ்ட் லாஸ்ட் 10 நிமிஷம். ஓகே ரைட். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா மேட்டர் அரௌண்ட் எஸ் யூனிட் 3. சரிங்களா? அலகு 3ல இருக்கக்கூடிய மேட்டர் அரௌண்ட் எஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் மேட்டர்? தமிழ்ல பாத்தீங்கன்னா பருப்பொருள்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் இல்ல. பருப்பொருள்னா என்ன, இல்ல மேட்டரா என்ன? யாருக்கா தெரிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்லலாம். வரவேற்கப்படுகிறது. யாரு நல்லா பெஸ்டா ஆன்சர் பண்றாங்க, ரீப்ளை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த அகடமிக் லாஸ்ட்ல அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. நிறைய இருக்கு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு இது வந்து எப்படின்னா, ஒரு கொஸ்டினை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த கொஸ்டினை நம்ம அதுக்கு ஆன்சர் தேவை அப்படின்னா டக்குன்னு அந்த கொஸ்டின் கேட்டுறணும். ஓகேவா? அது தப்பா இருக்குமா ரைட்டா இருக்குமா, என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ அதுக்கு நீங்க வந்து இது பண்ணணும். ஆ? யாருக்காவது தெரியுமா மேட்டர்னா என்ன? பருப்பொருட்கள் என்ன? என்ன? சரி, ஓகே, ரைட். ஸோ நம்ம பருப்பொருட்கள் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது இடத்தை அடைத்துக் கொள்ளும் நிறையை கொண்டதுமான பொருட்கள் தான் பருப்பொருட்கள். ஸோ ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். கரெக்டா? இதுதானே? இதுதான் நம்ம பருப்பொருட்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மேட்டர்னா இதுதான் சார். எனிதிங் தட் ஆக்குபை ஸ்பேஸ், இடத்தை அழிச்சுக்கணும். இப்போ இந்த பேனா இது ஒரு மேட்டர் தான். ஏன்னா இந்த பேனா இங்க வைக்கிறான்னா இந்த இடத்த அது அடைச்சுக்கிடுது. கரெக்டா? இதுக்கு நிறைய இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அப்படியானா அப்ப இது ஒரு மேட்டர், பருப்பொருட்கள். சரி, இந்த பருப்பொருட்கள் நான் சொல்லிட்டேன். இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது? அங்கதான் நம்ம யோசிக்கணும். முக்கியமான இது இந்த பருப்பொருட்கள் நம்ம சொல்லிட்டோம். எதனால் ஆக்கப்பட்டதுன்னா சார் பேனா, மூடி, இங்கு, தட் நாட் கரெக்ட். அது வந்து என்னன்னா அது ஒரு பொருள் தான். அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வெறும் கண்களால பார்க்க முடியாத ஒரு பொருள் இருக்குது. வெறும் கண்களால் நம்மளுடைய நேக்கட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதால பார்க்க முடியாத சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. அதுக்கு தான் ஆட்டம், அணு என்று பெயர். சரியா? சோ இந்த பாடத்துல நாம அணுக்கள் ஆட்டம்ஸ், மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ், தனிமங்கள் எலமெண்ட்ஸ், சேர்மங்கள் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே, ரைட். இப்போ அணு இருக்கு. இந்த மூலக்கூறுக்கு நமக்கு சிமுலேஷன் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். ஏன்னா அணுவை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த மூலக்கூறு காமிக்கிறேன். இப்போ பென்சில் உங்ககிட்ட இருக்கும். அந்த பென்சில பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் இருக்கும், அதான் கிராஃபைட். கரெக்டா? இந்த கிராஃபைட் தண்டு கார்பன் எனப்படும் தனிமத்தால் ஆனது. அந்த கிராஃபைட் எதால் ஆனது பாத்தீங்கன்னா கார்பன் எனப்படும் தனிமத்தால் ஆனது எலமெண்ட். சரியா? கார்பன்ங்கிற ஒரு எலமெண்ட் நம்மகிட்ட பீரியாடிக் டேபிள் ஒன்று உண்டு, தனிம அட்டவணை அப்படின்னு ஒன்று உண்டு. அதை வரிசைக்கா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி அது நீங்க கத்துக்கணும். போக போக உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். இப்போ கிராஃபைட் கார்பன் இது ஆக்கப்பட்டது. ஓகே. அதே மாதிரி நான் வந்து இப்போ இது ஒரு பேனா. நான் வந்து ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக் பீஸை உடைக்கிறேன். இப்படி உடைச்சா என்ன நடக்கும்? கொஞ்சம் குட்டியோட சாக் பீஸ் வரும். அதையும் நான் உடைக்கிறேன், அதையும் உடைக்கிறேன், அதையும் உடைக்கிறேன், அதையும் உடைக்கிறேன், அதையும் உடைச்சிட்டே இருக்கேன். கடைசியில ஃபைனலா என்னால உடைக்க ரொம்ப எவ்வளவு மெல்லிசா உடைக்க முடிஞ்ச அளவுக்கு நான் உடைச்சிட்டேன். என்னால உடைக்க முடியாத ஒரு மிக மிக சின்ன, கண்ணுக்கே அகப்படாத ஒரு துகள் இருக்குமா? கரெக்டா? மேலும் மேலும் நுண்ணிய துகளா நான் உடைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கூர்மையான கத்தியை யூஸ் பண்ணி அந்த கிராஃபைட்டோ இல்ல அந்த சாக் பீஸோ நான் உடைக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில
அந்த கிராஃபைட் அல்லது சாக் பீஸோட மிகச்சிறிய பகுதி மட்டும் இருக்கும். அந்த மிகச்சிறிய பகுதி பொருளாய கார்பன் அணுவை நாம் பெற முடியும். அதை நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது ஃபர்தரா. அப்படிதானே? அப்போ அந்த பிரேக் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு தான் ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சு பேர் வச்சிருந்தாங்க. அதாவது ஆட்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது என்ன நினைச்சாங்கன்னா அணுவை பிளக்க முடியாது, அதுதான்ப்பா ஃபைனல், அவ்வளவுதான், இதுக்கு மேல அதை பிளக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் லேட்டரா நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய நிறைய சயின்டிஸ்ட் வந்தாங்க, நிறைய இது பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அணுவை உடைக்கலாம், அணுவை உடைச்சு அது உள்ள இருக்கிறதையும் பார்க்கலாம், அதுல உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத கூட சொல்லிட்டாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க, ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று உண்டு, சூப்பரா இருக்கும் அதெல்லாம். அதை வச்சுலாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்ம அது இன்னும் போக வேண்டாம், பட் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஏன்னா ஆட்டம்னா பேர் அதுக்கு தான் உண்டு, பிளக்கவே முடியாது, அதோட மீனிங் தான் ஆட்டம். மேல வச்சாங்க, ஆனா அதுக்கப்புறம் அதை உடைக்க முடியுங்கிறது வந்துச்சு. ஓகே. அப்போ இந்த கார்பன் இல்லைன்னா அந்த ஒரு சாக் பீஸ, இந்த அணுவை நீங்க பிளக்கும் போது கார்பனுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன. கார்பனுக்கு ஏதாவது பண்பு இருக்கோ, உதாரணத்துக்கு நமக்கு வந்து பண்புகள் அப்படின்னா நிறைய சொல்லலாம், நிறங்கள் சொல்லலாம். அப்புறம் தங்கத்துக்கு நீங்க பார்ப்பீங்க, தங்கம் மாதிரி கார்பன் இருக்காது, கார்பன் மாதிரி காப்பர் இருக்காது, தாமிரம் இருக்காது, வெள்ளி இருக்காது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பண்புகள் உண்டு. அந்த பண்புகளை வெளிப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அணுதான். சரியா? ஒரு தனிமத்தோடைய அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனிமத்தோடைய மிக நுண்ணிய துகள் தான் அணு. இப்ப புரிஞ்சு போச்சா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் நமக்கு வந்து ஆஹ், இது வந்து ஒரு இமேஜினேஷன் தேவைப்படுது. சரியா? நம்ம ஏன்னா ஆட்டத்தை பார்க்க முடியாது, நீங்களும் நானும், நானே இப்ப பார்க்க முடியாது, நானே பார்த்தது கிடையாது. நம்ம வந்து ஒரு 3D அனிமேஷன்ல இல்ல நிறைய நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல யூடியூப்ல உடைய ஒரு ஃபர்தரான வீடியோல இந்த மாதிரி வந்து அவங்க டெக்னாலஜியை ஊற்றி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அதுக்கு எலக்ட்ரான் சுற்றி வரும் அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு சொல்லி கொடுத்ததை நம்ம நம்மளோட கற்பனையில் போட்டு ஓ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். திடீர்னு பார்த்துட்டு இங்க ஆட்டம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்? ஸோ அதனால இமேஜினேஷன் பவர் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ரைட். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள், அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்பு தான் உங்களுடைய பண்பா வெளிப்படுது. புரியுதா? ஏன்னா இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப சார் மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குமே, நம்ம அது வந்து உங்களுக்கு புரிய கண்டு சொல்றேன். மனிதர்களுக்கு உடம்புல ஃபுல்லாமே ஒரே வகையான அப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அப்படிதானே? ஒரே வகையான அந்த தனிமங்கள் இருந்ததுன்னா நமக்கு அந்த பண்பு தான் வெளிப்படும். அந்த பண்புக்கு வெளிப்படுற காரணம் என்ன? அந்த தனிமம் தான், எலமெண்ட் தான். இஸ் இட் கிளியர்? ஆட்டம்ஸ் புரிஞ்சுச்சா? இதான் அங்க கிராஃபைட் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ the properties of carbon exhibited if we break the carbon atom apart. The smallest unit of element that exhibits the property of that element is called atom. All matter is composed of tiny particles called atom. வாட்டர் எடுத்துக்கலாம், நீர் எடுத்துக்கலாம், ரைஸ் எடுத்துக்கலாம், எவ்ரிதிங் நீங்க எது பார்க்கறனாமே எல்லாமே ஆட்டம் தான். ஸோ நம்ம மேட்டர் சொன்னோம்ல, பருப்பொருட்கள், அந்த பருப்பொருட்களுடைய பேசிக் யூனிட்ஸ், அடிப்படையான அலகு பார்த்தீங்கன்னா ஆட்டம். இஸ் இட் கிளியர்? அது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ நம்ம அடுத்து வாரம் மாலிகூல்ஸ் வரோம், மூலக்கூறுகள் அப்படிம்பாங்க. இப்போ இது ஒரு ஆட்டம், இது பக்கத்துல இன்னொரு ஆட்டம் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆவாங்க. அதுக்கு பேர் தான் மாலிகூல்ஸ். இதுவும் நல்லா ஈஸியா இருக்கும், நமக்கு ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டனால இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அதாவது கண்களுக்கு நம்மளால அணுக்களை பார்க்க முடியாது, ஆனா அணுக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியா? இப்ப நம்ம உடம்புல லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கு, இந்த பேனால, இந்த போர்டுல, நம்மளை சுத்தி இருக்கிற காத்துல, எல்லாத்துலயும் அணுக்கள், நீர்ல எல்லாத்துலயும் அணுக்கள் இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல அணுக்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான அணுக்கள் அப்படின்னா எல்லாமே பக்கத்துல இப்படி இப்படி இருக்க தான் செய்யும். கரெக்டா?
இப்படி இருக்கும். அப்போ ஒரு அணுவானது மற்றொரு அணு கூட அல்லது அணுக்கள் கூட ஒன்னு கூடயோ இல்ல 2 3 அணுக்கள் கூட கூட சேரலாம். சேர்த்து உருவாக்கக்கூடிய அந்த கூட்டு பொருள் காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு பொருள், அதுக்கு பேர் தான் மூலக்கூறு. சரியா? இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் காற்று. ஆனா காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையானது இல்ல நம்ம லங்ஸ் ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? O2 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனை நம்ம O2 அப்படிதான் சொல்லுவோம். அப்போ நாம சுவாசிக்கக்கூடிய காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே இருக்கு. பட் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம வந்து தனியா நம்ம மூக்குல ஃபில்டர் போட்டு வெறும் ஆக்சிஜன் மட்டும் எடுக்கல. பட் நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிறோம். நம்ம சுவாசிக்கிறோம். லங்ஸ் அதுக்கேத்தாப்புல ஒர்க் ஆகுது. சரியா? ஓகே. இப்போ இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா O2. அப்போ O2னா நம்பர் இப்படி போட்டிருப்பாங்க உங்க கெமிஸ்ட்ரி புக்ல. இதுக்கப்புறம் நீங்க ஹை கிளாஸ் படிக்கும்போது இந்த நம்பர் போட்டிருப்பாங்க. நம்பர் என்ன அர்த்தம்னா அத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா ஏ கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கப்பா, பி கிளாஸ்ல 12 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இது வந்து இது நீ வச்சுக்கோ, இப்படி போட்டிருந்தா இங்க கெமிஸ்ட்ரி படிக்க போட்டிருக்கேன். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுனா 2 ஆக்சிஜன் இருக்காங்க. அந்த 2 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஒரு வேதி பிணைப்பை உண்டாக்கி இருக்கு. ஒரு கெமிக்கல் பாண்டிங்க அந்த இடத்துல உண்டாக்கி இருக்கு. அதனால நம்மளுக்கு மூலக்கூறா கிடைக்கு. இஸ் இட் கிளியர்? இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓசோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசோன் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். ஓசோன் O3 அப்படிம்பாங்க. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 3 அணுக்களால் பிணைக்கப்பட்டிருக்கும். அதான் ஓசோன் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம குடிக்கக்கூடிய நீர் H2O. யோசிச்சு பாருங்க, H2Oனா என்ன? இது நீங்களே சொல்லலாமே. H2Oனா என்ன வரும்? என்ன வரும்? H2Oனா நீங்களே சொல்லுங்க. எத்தனை ஹச்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரஜன் என்ன நீங்க படிச்சிருப்பீங்க. ஓனா ஆக்சிஜன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். H2Oனா என்ன மீனிங் கேட்கிறேன். ஆ எஸ், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். கரெக்ட். நீர் மூலக்கூறு தான் H2O மாலிகூல். அப்படின்னா வாட்டர் மாலிகூல் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன். அதனால ஹச்சுக்கு மட்டும் 2 போட்டிருக்காங்க. அப்ப இது இணைந்து தான் நம்மளுக்கு நீரா கிடைக்கி. நீர்ல H2O இருக்கு. அந்த வாய்ப்பாடு வேதியியல் வாய்ப்பாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? சரியா? ஓகே. அப்போ ஒரே ஒரு அணுவை கொண்ட ஒன்லி ஒன் ஆட்டம் கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள், மோனோஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த வாய்க்கோல்லாம் சொல்லுவாங்க. 2 அணுக்களை கொண்டது அதுதான் ஈரணு மூலக்கூறுகள். இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 அணுக்கள். இதுவே நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் வரும். 3 அதாவது டைஅட்டாமிக் மாலிகுல் சொல்லுவாங்க அதை. அப்புறம் 3 அணுக்களை பார்த்தீங்கன்னா மூவணு மூலக்கூறு, ட்ரை அட்டாமிக் மாலிகுல். இப்போ ஓசோன் பார்த்தீங்கன்னா 3 அணு இருக்கும். இது மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா பார்த்தீங்கன்னா CO2. இதுல 2 பேரு, இதுல ஒருத்தர். அப்ப 3 அணுக்கள் தானே. ஸோ அதனால அப்படி சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான்ப்பா அணுக்களுடைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் மூலக்கூறுகளுடைய இன்ட்ரடக்ஷன். ஆட்டம்னா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிமுலேஷன் பார்க்குமா? ஒன் செகண்ட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம படிச்சதை கத்துக்கிறதுக்கு இமேஜின் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிமுலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்ல நம்மகிட்ட வந்து ஆக்சிஜன் இதை வந்து யாரும் தர முடியாது. உங்கள்கிட்ட ஒரு 2 இந்த வச்சுக்கோப்பா, 2 ஹைட்ரஜன் வச்சுக்கோப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு லேப்ல, அது இந்த மாதிரி விர்ச்சுவலான ஒரு லேப்ல அழகா நம்ம யோசிக்கலாம். ஓகே, இத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, இத்தனை ஆக்சிஜன் சொல்லிட்டு. சரியா? ஓகேப்பா, சூப்பர். இப்போ இந்த தட்டுல பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் எட்டி பார்க்காப்ல 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இங்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த இருக்கா இப்படி நம்ம எடுத்துக்கலாம் வெளில. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைடுல பாருங்க, யுவர் மாலிகூல்ஸ் கலெக்ஷன் நம்பர் 1 H2O வாட்டர், O2 H2 CO2 N2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இதை கூட மல்டி பண்ண, ஏன்னா N2 நீங்க CO2லாம் பார்க்கணும்னா இதை கூட வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இதை வச்சுக்கிறோம். ரைட், இதை வச்சுக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி இருக்காங்க. சரியா?
இப்போ H2O ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வந்துருமா? நான் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன். H2Oல இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்து இப்படி மேல தூக்கி வச்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நான் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்த்தோம்னா அது ஹைட்ரஜன் மாலிகுல், அதாவது H2O மாலிகுலர் ஹைட்ரஜன் இதாயிடுச்சு. இதை 3D நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். பாருங்க, ரெண்டு ஹைட்ரஜன் இப்படிதான் இருக்கும். பொதுவா நம்மளுடைய உடம்புலயும் சரி, இந்த உலகத்துல யூனிவர்ஸ்லயும் சரி, இந்த ஆட்டம் அணுக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட்ல இருக்கும்பா. எப்பவுமே குதிச்சுட்டே இருப்பாப்ல, ஓய்வு நிலையில இருக்கவே மாட்டாப்ல, எப்பவும் குதிச்சுட்டே இருப்பாப்ல. ஆனா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்து கூட சேரும் போது, ஒரு அணு இன்னொரு அணு கூட சேரும் போது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீடு குறைஞ்சு கொஞ்சம் ஒரு நிலைத்தன்மைக்கு ஏத்தாப்புல அந்த மாதிரி வந்துடும். இப்ப பாருங்க, இங்க வந்து அவங்க வந்து வைப்ரேட் ஆகல, ஜஸ்ட் இந்த சுத்துற மாதிரி உங்களுக்கு 3D டைமென்ஷன்ல காமிக்க பண்ணிருக்காங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்கன்னா ஓய்வு நிலைக்கு வந்துருவாங்க. சரியா? பட் தனியா இருந்தாங்கன்னா அவங்க சுத்திட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, ரைட். இப்ப இத பாத்தீங்களா? ரைட். இப்போ வாட்டருக்கு தேவை இன்னொரு ஆக்சிஜன், ஆக்சிஜன் கொண்டு நீங்க வைக்கிறோம். இப்ப பாருங்க, ஓகே, சரியா? ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஓகே, ஓகே, வாட்டர் இப்ப கிடைச்சு பாருங்க, H2O ஒரு ஹைட்ரஜன் நடுவுல ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கும், அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? இது 3D டைமென்ஷன் பாருங்க. இந்த பாருங்க, நடுவுல அது என்னது? ஆக்சிஜன், ஆரஞ்சு கலர்ல இருக்கு. மத்த ரெண்டு சைடும் ஹைட்ரஜன் இருக்கு. கிளியர் ஆயிட்டா? இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் சேர்த்து பார்க்கலாம், ரெண்டு ஆக்சிஜன் சேர்த்து பார்க்கலாம். நான் CO2 திருப்பி உங்களுக்கு சொல்லி தரேன். CO2 மட்டும். CO2னா ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் வேணும். சரியா? சோ ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, ஒரு கார்பன் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே CO ஆயிரும், அது கார்பன் மோனாக்சைடுமாங்க. இன்னொரு ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, CO2. 3D டைமென்ஷன்ல பாருங்க, இந்த மாதிரி சுத்தும். சரியா? சோ இங்க என்ன டிக் அடிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு அம்புக்குறி மாதிரி காமி. அப்ப நீங்க நம்ம வந்து இந்த மாலிகுலை கலெக்ஷன் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான். ஒரு கேம் மாதிரியே இருக்கா, அழகா இருக்கா, ரொம்ப ஈஸியா புரியுதுல்ல? அப்போ ஆட்டம்னா என்ன? இப்போ நான் திருப்பி எல்லாத்தையும் பாக்ஸ் வைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு கார்பன் மட்டும் எடுத்தீங்கன்னா இது ஆட்டம். சரியா? அதே மாதிரி ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டம். இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் சேர்த்துட்டீங்கன்னா அது மாலிகூல்ஸ், மூலக்கூறா மாறுது. அதனால மாலிகுலர் ஆக்சிஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ஈரணு. இப்ப சப்போஸ் நம்ம இதை சியும் கொண்டு வரணும், அது மூணு, மூன்று பேர் சேர்றாங்க. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி எல்லாமே வரும். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இது புரிஞ்சுதுல? மாலிகூல்ஸ். யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், உடனே கேட்டலாம். மாலிகூல்ஸ்ல எனக்கு டவுட் இருக்கு, இல்ல ஆட்டம்ஸ்ல எதுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சரியா? ஸோ இதை வந்து நான் இப்ப நடத்திட்டேன். நீங்க மூலக்கூறு, ஆட்டம்ஸ், அணு, இதெல்லாம் வீட்டை போய் ரீகால் பண்ணுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒன் வேர்ட் டெஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டினை ஷேர் பண்றேன். ப்ளீஸ் வெயிட். ஓகே, 7th சயின்ஸ் MCQ டெஸ்ட் நம்பர் 1 இன்னைக்கு தான் வைக்கிறோம். 12th ஜூலை. யூனிட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அளவீட்டியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பீடு இஸ் டேஸ் பை டேஸ். வேகம் அப்படிங்கிறது டேஸ் பை டேஸ். ஆப்ஷன் ஏ தூரம் பை காலம், ஆப்ஷன் பி காலம் பை தூரம், டைம் பை டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் பை மாஸ் விசை பை நிறை, நிறை பை காலம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க எழுதும் போது ஆப்ஷனையும் சேர்த்து எழுதணும். ஆப்ஷன் ஏனா ஏ போட்டு தூரம் பை காலம் அப்படின்னு எழுதணும். இல்ல சின்னு போட்டீங்கன்னா சி விசை பை நிறை அப்படின்னு சேர்த்து எழுதணும். ஓகேவா? குட். நான் அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான, உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் சர்க்கிள். வட்டத்தின் பரப்பு பார்க்கறதுக்கு உண்டான ஃபார்முலா இது. பை ஆர் ஸ்கொயரா, 2 பை ஆரா, பை டியா, ஆர் ஸ்கொயரா? எது எது வந்து வட்டத்துடைய பரப்பு பார்க்கறதுக்கு, ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்க்கணும்னா நீங்க மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க, நம்ம பிசிக்ஸ்ல உண்டு இங்க.
வெளியாச்சாப்பா? ஓகேப்பா. ஓகே. அப்புறமா 3வது கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின் அதே மாதிரி தான் ஒரு ஃபார்முலா. பட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்கறதுக்கு கோளத்தோடைய கன அளவு பார்க்கறதுக்கு 4/3 பை ஆர் கியூபா, பை ஆர் ஸ்கொயரா, 4 பை ஆர் ஸ்கொயரா, 1/3 பை ஆர் கியூபா, இது ஏதோ ஒன்று தான் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஆப்ஷனோட சேர்த்து எழுதணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இல்லாமல் எழுதாதீங்க. எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதினாலும் சில டீச்சர் தப்பு போட்டுருவாங்க. ஏன்னா ஆப்ஷன் அவன் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆப்ஷன் அது மாதிரி ஆப்ஷன் மட்டுமே வந்து சில டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா மட்டும் தான் ஆப்ஷன் மட்டும் எழுதணும். வெறுமனே ஏ பி மட்டும் போட்டா போதும் அப்படின்னா மட்டும் தான் எழுதணும். இல்லைன்னா நீங்க ஆப்ஷன் வித் ஆன்சர் எழுதணும். சில பேர் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபி சிடி அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் எழுதி வச்சிருப்பான். பட் ரெண்டுமே கரெக்டான மெத்தட் கிடையாது. ஆப்ஷன் வித் ஆன்சர். ஓகேப்பா. ஓகே 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. 4th கொஸ்டின் போலாம். 1 லிட்டர் ஈக்குவல் டு டேஷ் சிசி. சிசியை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சிசியும் இந்த மாதிரி ஒரு அளவீடு தான் வரும். 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை சிசி உள்ளது? 1000 சிசியா, 100 சிசியா, 10ஆ, 10,000-ஆ? நன்றாக யோசித்து எழுதவும். 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை சிசி? சப்போஸ் உங்களுக்கு தெரியலட்டா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா இப்ப இல்ல. பக்கத்துல உள்ளவன் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் லேட்டரா புக் எடுத்து நம்ம பண்றது. சரியா? அதனால தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கன்னா சார் நாங்களும் அதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். காட்ட மாட்டேங்க சார் பக்கத்துல எல்லாம் அப்படின்னு நினைக்க கூடாது. தனியா அதுக்கப்புறம் நமக்கு இப்ப தெரியாட்டா பிரச்சனை இல்ல. ஒரு தப்பான ஆன்சர் எழுதினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிடாம இருக்கதான் தப்பு. அதுக்கப்புறம் போய் என்ன இது வரும் அப்படிங்கிறது அதுதான் தப்பு. ஓகே 5வது கொஸ்டின் போலாம். 1 அவுன்ஸ் ஈக்குவல் டு டேஸ் எம்எல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. நிறைய போட்டித் தேர்வுல கூட கேட்பாங்க இந்த கொஸ்டினை. 1 அவுன்ஸ் ஈக்குவல் டு எம்எல். 30ஆ, 15ஆ, 50ஆ, 100ஆ? 1 அவுன்ஸ். இந்த வார்த்தை கேள்விப்படுவேன் அவுன்ஸ். ஆனா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்ல. நம்ம வந்து 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் இப்படிதான் சொல்லுவோம். மில்லி லிட்டரே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் அவுன்ஸ் என்ன? எவ்வளவு மில்லி லிட்டர்? ஓகே டைம் முடிய போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு 45-50 செகண்ட்ஸ் நான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி. அடர்த்தி எஸ்ஐ இலக்கு. நான் இது வந்து ஒரு சிமுலேஷன்லாம் போட்டு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? ஒரு பொருள் முங்குது, ஒரு பொருள் மிதக்குதுன்னு சொல்லிட்டு. எஸ்ஐ அலகு என்ன? கேஜி பை மீட்டர் கியூப் அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தமிழ்லயும் உள்ளவங்களுக்கு நான் வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னே போட்டிருக்கேன். ஏன்னா அதை தெரிஞ்சு கொடுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல கி மீ சேமி அப்படின்னு எழுத விட இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதுதான் நீங்க ஹையர் கிளாஸ் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். கேஜி மீட்டர் கியூப், கிலோகிராம் மீட்டர் சென்டிமீட்டர். நம்ம புக்லயும் அதே தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. ஓகே குட். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். என்னென்ன 1 நிமிஷம் ஆயிடுச்சு. டென்சிட்டி அப்படி என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மாஸ் பெர் வால்யூமா, வால்யூம் பெர் மாஸா, வெயிட் பெர் ஏரியாவா, மாஸ் பெர் டைம்? அடர்த்தி நிறை பை கன அளவு, கன அளவு பை நிறை, எடை பை பரப்பு, நிறை பை காலம்.
என்ற எந்த ஆப்ஷன் வரும்? போலாமா அடுத்த கொஸ்டின்? ஓகே, ரைட். 8வது கொஸ்டின் போலாம். 1 AU அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எப்படின்னு தெரியும்? வானியல் அலகுன்னு தெரியும். மீட்டர்ல சொல்லணும். ஆனா இதை நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், வேல்யூல ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அது முக்கியம் இல்லையே. 10 பவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த கொஸ்டின் எடுத்தேன். 10 பவர் 11, 10 பவர் 12, 10 பவர் 9, 10 பவர் 10 அப்படின்னு கொடுத்துருப்பேன். வேல்யூ எல்லாம் கரெக்ட் தான், 1.496 போடலாம். ஆனா அந்த 10 போட்டீங்கன்னா அது அங்கதான் மிஸ் ஆகும். தப்பான போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனால கரெக்டான 10 பவரை நீங்க பார்த்து கரெக்டா சொல்லணும். பட் ரொம்ப நேரம் நானும் இதுக்கு கொடுக்க முடியாது, நீங்க யோசிச்சுக்கும் போது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகணும். போலாமா? எஸ், 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். லைட் இயர், ஒரு ஒளியாண்டு மீட்டர்ல சொல்லணும். வழக்கம் போல என்ன சார் கொடுமை, 9.46 எல்லாத்துக்கும் அதே தான். அங்கதான் இருக்கு, அந்த 10 பவர் தான் முக்கியம். நம்ம பிசிக்ஸ்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பவர் தான் கரெக்டா எழுதணும். வேல்யூ கூட எழுதலாம், அப்ராக்சிமேட்டா தான் போட்டா கூட தப்பு கிடையாது. ஆனா 10 பவர் தப்பு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். 10 பவர் 10க்கும் 10 பவர் 11க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னது? ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆயிரும், அவ்வளவுதான். 100க்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா 1000. எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருது? அதே தான். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு ஒளியாண்டு வேல்யூ 10 பவர்ல யோசிச்சு பாருங்க. 12 18 10 15. மணி 6 மணி ஆக போகுது. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சு நிற்காங்க, எழுதுங்க. அப்புறம் லேட்டரா பார்த்துக்கலாம். சரி, என்ன ஒரு கொஸ்டின் இருக்கு, லாஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின். ஓகே, 10வது கொஸ்டின் போல. சம், அதாவது a sphere is made from copper whose mass is 3000 kilogram. If the density of copper 8900 kilogram per meter cube அப்படின்னா find the volume of the sphere. மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தாமிரத்தால் செய்யப்பட்ட கோலத்தோடைய நிறை மாஸ் கொடுத்துருக்காங்க 3000, 3000 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. அடர்த்தியும் கொடுத்துருக்காங்க 8900. அப்படின்னா பருமன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பருமனுடைய ஃபார்முலா, அடர்த்தியோட ஃபார்முலா, நிறையோட ஃபார்முலா வச்சு நீங்க பண்ணணும். 1 மினிட். சரியா? ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது, ரொம்ப ஈஸியானது தான், டைரக்டானது தான். ஸோ இன் பிட்வீன் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் கேட்கலாம், இல்லை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்ததை ஞாபகம் வாங்க. அணுன்னா என்ன, தனிமனா என்ன, மூலக்கூறுனா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தனிமம் அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்கள் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா காப்பர், கார்பன் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். மூலக்கூறுகள்னா 2 அணுக்கள் இல்லை 3 அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகள் பில்ட் பண்ணும், கட்டமைப்புக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சிமுலேஷன் பார்த்தோம். நீங்கள் வாட்டரை அழகா பார்த்தீங்க அப்படிதானே? 2 ஹைட்ரஜன் தூக்கி ஒரு ஆக்சிஜன் வச்சா மூன்றுமே பிணைப்பை ஏற்படுத்தி, பாண்டிங் ஏற்படுத்தி நீர் மூலக்கூறு நீரா நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாமே அணுக்கள் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அணுக்கள் அப்படின்னா நம்ம அந்த சாக் பீஸை உடைச்சிக்கிட்டே போனாலும் ஃபைனலாக உடைக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கலாம், அதுதான் அணு. அந்த அணுவோட பண்பு தான் அந்த பொருளுடைய பண்பா வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம். ரைட்ஸ். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். சரிங்களா? கிளாஸை நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.